For join our free courses எங்கள் இலவச படிப்புகளில் சேர கான்டாக்ட் 7871461001. வாட்ஸ்அப் only. Send your name and details. வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும். மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் சிவிசி மத்திய அரசின் துறைகளில் ஊழல் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்பார்வையிடவும் ஊழல் புகார்களை விசாரிக்கவும் வழிமுறைகள் இல்லாததால் சந்தானம் கமிட்டி 1964 பரிந்துரைகளின்படி சிவிசி நிறுவப்பட்டது. ஆரம்பத்தில் இது ஒரு நிர்வாக தீர்மானத்தின் மூலம் நிறுவப்பட்டது. ஆனால் வினேஷ் அகர்வால் வழக்கில் வினீத் நரேன் கேஸ் உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதல்களுக்குப் பிறகு நாடாளுமன்றம் சிவிசி சட்டம் 2003ஐ இயற்றியது. இதன் மூலம் சிவிசி ஒரு சட்டபூர்வமான அந்தஸ்தை ஸ்டாச்சுட்டரி ஸ்டேட்டஸ் பெற்றது. நோக்கம் மத்திய அரசின் நிர்வாகத்தில் ஊழல், நேர்மையின்மை மற்றும் முறைகேடுகளை கண்காணிப்பது, தடுப்பது மற்றும் ஊழல் தடுப்புக்கான வழிகாட்டுதல்களை வழங்குவது இதன் முதன்மை பணியாகும். சிவிசியின் அதிகார வரம்பு மற்றும் செயல்பாடுகள் ஜூரிஸ்டிக்ஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். விசாரணை மற்றும் வழிகாட்டுதல். மத்திய அரசு நிறுவனங்கள் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள நிறுவனங்கள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் PSUs உள்ள ஊழல் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்பார்வையிடுதல் மற்றும் வழிகாட்டுதல். குரு பி குரூப் அதிகாரிகள் மத்திய அரசின் குரு பி பிரிவு அதிகாரிகள் மற்றும் அதற்கு இணையான பதவிகளில் உள்ளவர்கள் மீதான ஊழல் புகார்களை விசாரிக்கும் அதிகாரம் சிவிசிக்கு உள்ளது. சிபிஐக்கு வழிகாட்டுதல். ஊழல் தடுப்பு சட்டம் 1988 இன் கீழ் நடைபெறும் விசாரணைகள் குறித்து மத்திய புலனாய்வு துறைக்கு சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் சிபிஐ வழிகாட்டுதல்களையும் மேற்பார்வையையும் சிவிசி வழங்குகிறது. சிவிசியின் அனுமதி இல்லாமல் சிபிஐ இயக்குனர் மற்றும் அமலாக்க இயக்குனரை கொண்ட குழுவை கலைக்கவோ அல்லது அவர்களை பதவி நீக்கம் செய்யவோ முடியாது. தகவல்களை பெறுதல். மத்திய அரசு நிறுவனங்களில் உள்ள தலைமை ஊழல் கண்காணிப்பு அதிகாரிகள் சீஃப் விஜிலன்ஸ் ஆஃபீசர்ஸ் CVOs மூலம் சிவிசி ஆனது எந்தவொரு அதிகாரியிடமிருந்தும் அல்லது பொது அமைப்பிடமிருந்தும் கோரப்பட்ட ஆவணங்கள் அல்லது தகவல்களை பெற அதிகாரம் உள்ளது. சிவில் நீதிமன்ற அதிகாரம். தங்கள் விசாரணைகளை திறம்பட நடத்துவதற்கு சிவிசி ஒரு சிவில் நீதிமன்றத்தின் சிவில் கோர்ட் அனைத்து அதிகாரங்களையும் கொண்டுள்ளது. இது சாட்சிகளை வரவழைப்பது, பிரமாண பத்திரங்களை ஏற்றுக்கொள்வது, ஆவணங்களை கோருவது போன்றவற்றைச் செய்ய முடியும். லோக்பால் உடனான தொடர்பு. லோக்பால் அமைப்பானது பிரதமர் மற்றும் அமைச்சர்கள் போன்ற உயர்மட்ட பதவிகளில் உள்ளவர்கள் மீதான ஊழல் புகார்களை விசாரிக்கும் உச்சபட்ச அமைப்பாகும். லோக்பால் ஒரு புகாரை பெற்றால் அந்த புகாரை விசாரிக்கும்படி சிவிசிக்கு பரிந்துரைக்கலாம் அல்லது அனுப்பலாம். சிவிசி அதன் விசாரணை அறிக்கையை லோக்பாலுக்குச் சமர்ப்பிக்கும். அதன் அடிப்படையில் லோக்பால் அடுத்தகட்ட நடவடிக்கையை எடுக்கும். சுருக்கமாக, லோக்பால் ஒரு சுதந்திரமான தீர்ப்பு வழங்கும் அமைப்பு. அட்ஜூடிகேட்டர். சிவிசி ஊழல் தடுப்பு நடைமுறைகளுக்கான ஒரு மேற்பார்வை மற்றும் வழிகாட்டுதல் அமைப்பு சூப்பர்வைசர் ஆகும். மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம் மத்திய அரசு நிர்வாகத்தில் ஊழல் இல்லாத நிர்வாகத்தை நிலைநாட்டுவதன் மூலம் பொது வாழ்வில் நேர்மையை உறுதி செய்வதில் முக்கிய பங்காற்றுகிறது. இந்தியாவில் மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையத்தின் சிவிசி முக்கிய அம்சங்கள் மற்றும் செயல்பாடுகள் என்ன? பொது வாழ்வில் நேர்மை மற்றும் பொறுப்புணர்வை உறுதி செய்வதில் அது எவ்வளவு பயனுள்ளதாக உள்ளது? மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் சிவிசி என்பது இந்தியாவில் மத்திய அரசு நிறுவனங்களில் ஊழலை தடுக்கவும் நிர்வாகத்தில் நேர்மையை கடைபிடிக்கவும் உருவாக்கப்பட்ட முதன்மை அமைப்பாகும். சந்தானம் குழுவின் 1962 முதல் 64 வரை பரிந்துரையின் பேரில் 1964ஆம் ஆண்டு இது உருவாக்கப்பட்டது. பின்னர் 2003ஆம் ஆண்டு நாடாளுமன்ற சட்டத்தின் மூலம் இதற்கு சட்டப்பூர்வ அந்தஸ்து ஸ்டாச்சுட்டரி ஸ்டேட்டஸ் வழங்கப்பட்டது. இதன் முக்கிய அம்சங்கள், செயல்பாடுகள் மற்றும் செயல்திறன் குறித்த விரிவான விளக்கம் கீழே. முக்கிய அம்சங்கள். கீ ஃபீச்சர்ஸ். அமைப்பு காம்போசிஷன். இது ஒரு பல நபர் கொண்ட அமைப்பாகும்.
இதில் ஒரு மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையர் சேர்பர்சன் மற்றும் 2க்கு மிகாத கண்காணிப்பு ஆணையர்கள் விஜிலன்ஸ் கமிஷனர்ஸ் இருப்பார்கள். நியமனம் அப்பாயின்ட்மெண்ட் இவர்களை குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். இவர்களது பெயரை பரிந்துரைக்க ஒரு உயர்மட்ட குழு உள்ளது. அக்குழுவில் பிரதமர் தலைவர், மத்திய உள்துறை அமைச்சர் மற்றும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ஆகியோர் இடம்பெறுவர். பதவிக்காலம் டென்யோ இவர்களது பதவிக்காலம் 4 ஆண்டுகள் அல்லது 65 வயது எது முன்னதோ அது. சுதந்திரத்தன்மை பதவி ஓய்வுக்குப் பிறகு இவர்கள் மத்திய அல்லது மாநில அரசின் கீழ் வேறு எந்த பதவியையும் வகிக்க தகுதியற்றவர்கள். இது அவர்களின் சுதந்திரமான செயல்பாட்டை உறுதி செய்கிறது. முக்கியச் செயல்பாடுகள் கீ ஃபங்க்ஷன்ஸ். சிவிசியின் அதிகார வரம்பு மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் மத்திய பொதுத்துறை நிறுவனங்களைச் சார்ந்தது. ஊழல் புகார்களை விசாரித்தல், மத்திய அரசு ஊழியர்கள் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகள் அல்லது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துதல் குறித்த புகார்களை பெற்று விசாரணை நடத்துதல். சிபிஐ கண்காணிப்பு, ஊழல் தடுப்புச் சட்டம் 1988 கீழ் வரும் வழக்குகளை விசாரிக்கும் போது சிபிஐ இன் செயல்பாடுகளை மேற்பார்வையிடும் சூப்பரிண்டெண்டன்ஸ் அதிகாரம் சிவிசிக்கு உண்டு. விசாரணைக்கு உத்தரவிடுதல், ஒரு குறிப்பிட்ட புகாரை விசாரிக்க சிபிஐ கோ அல்லது சம்பந்தப்பட்ட துறையின் தலைமை கண்காணிப்பு அதிகாரிக்கும் சிவிஓ உத்தரவிடலாம். ஆலோசனை வழங்குதல், மத்திய அரசு துறைகள் தங்கள் ஊழியர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கும்போது சிவிசியிடம் ஆலோசனை பெற வேண்டும். ஊழலை வெளிக்கொணர்வோர் பாதுகாப்பு, பொதுநலன் வெளிப்படுத்தல் மற்றும் தகவலாளர் பாதுகாப்பு PIDPI தீர்மானத்தின் கீழ் ஊழலை வெளிக்கொண்டு வருபவர்களின் விசில் ப்ளோவர்ஸ் புகார்களை பெற்று அவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிறது. பயனுள்ள தன்மை மற்றும் திறனாய்வு எஃபெக்டிவ்னஸ் அண்ட் கிரிட்டிக். பொது வாழ்வில் நேர்மையை உறுதி செய்வதில் சிவிசி ஒரு முக்கிய பங்காற்றினாலும் அது முழுமையான வெற்றியடைந்ததா என்றால் இல்லை என்றே கூற வேண்டும். சாதகமான அம்சங்கள். கண்காணிப்பு கோபுரம், உயர்மட்ட அரசு அதிகாரிகள் மீதான புகார்களை விசாரிக்க இது ஒரு பயனுள்ள அமைப்பாக உள்ளது. சிபிஐக்கு வழிகாட்டுதல், அரசியல் குறுக்கீடு இல்லாமல் சிபிஐ செயல்படச் சில நேரங்களில் சிவிசி உதவியுள்ளது. உதா. வினீத் நாரைன் வழக்கு தீர்ப்பிற்குப் பின். குறைபாடுகள் மற்றும் சவால்கள். ஆலோசனை அமைப்பு மட்டுமே அட்வைசரி பாடி. சிவிசி ஒரு விசாரணை நடத்தினாலும் அது தண்டனை வழங்க முடியாது. அது அரசுக்குச் சிபாரிசு அல்லது ஆலோசனை மட்டுமே வழங்க முடியும். பல நேரங்களில் ஊழல் அதிகாரிகளுக்கு எதிரான சிவிசியின் பரிந்துரைகளை அரசு துறைகள் நிராகரித்து விடுகின்றன. சொந்த விசாரணை பிரிவு இல்லை. சிவிசிக்கென்று தனியாகச் சுதந்திரமான விசாரணை பிரிவு இன்வெஸ்டிகேஷன் விங் கிடையாது. அது விசாரணைக்கு சிபிஐ யையோ அல்லது அந்தந்த துறையின் கண்காணிப்பு அதிகாரிகளையோ சிவிஓ நம்பியுள்ளது. பல் இல்லாத புலி டூத்லெஸ் டைகர். குற்றம் சாட்டப்பட்டவர் மீது FIR பதிவு செய்யும் அதிகாரம் நேரடியாக சிவிசிக்கு இல்லை. வரையறுக்கப்பட்ட அதிகார வரம்பு. தனியார் நிறுவனங்கள் அல்லது அரசியல்வாதிகள், MP, அமைச்சர்கள் மீது நேரடியாக நடவடிக்கை எடுக்கும் அதிகாரம் இதற்கு இல்லை. இது லோக்பால் வரம்பிற்குள் வரும். பணியாளர் பற்றாக்குறை. ஆயிரக்கணக்கான புகார்கள் குவிந்து கிடந்தாலும் அவற்றை விசாரிக்க போதுமான ஊழியர்கள் இல்லை. இதனால் காலதாமதம் ஏற்படுகிறது. முடிவுரை. மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம் சிவிசி என்பது இந்தியாவின் நிர்வாக கட்டமைப்பில் ஒரு முக்கியமான காவல் நாய், வாட்ச்டாக் ஆகும். அது அதிகாரிகளின் மனதில் ஊழலுக்கு எதிரான ஒரு பயத்தை உருவாக்கியுள்ளது உண்மைதான். இருப்பினும் அது ஒரு ஆலோசனை வழங்கும் அமைப்பாக மட்டுமே சுருங்கிவிட்டது. பொது வாழ்வில் முழுமையான பொறுப்புணர்வை உறுதி செய்ய சிவிசியின் பரிந்துரைகளை கட்டாயமாக்குவதும் அதற்குச் சொந்த விசாரணை அதிகாரத்தை வழங்குவதும் அவசியமாகும். What are the main features and functions of the Central Vigilance Commission (CVC) in India? How effective has it been in ensuring probity and accountability in public life? இந்தியாவில் மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையத்தின் சிவிசி முக்கிய அம்சங்கள் மற்றும் செயல்பாடுகள் என்ன? பொது வாழ்வில் நேர்மை மற்றும் பொறுப்புணர்வை உறுதி செய்வதில் அது எவ்வளவு பயனுள்ளதாக உள்ளது?
The Central Vigilance Commission (CVC) is a key institution in India that promotes probity and accountability in public life. மத்திய விஜிலன்ஸ் கமிஷன் (CVC) இந்தியாவில் பொது வாழ்வில் நேர்மை மற்றும் பொறுப்புணர்வை ஊக்குவிக்கும் ஒரு முக்கிய நிறுவனமாகும். Main features முக்கிய அம்சங்கள். Statutory body. CVC is a statutory body established under the Central Vigilance Commission Act, 2003. சட்டரீதியான அமைப்பு. CVC என்பது மத்திய விஜிலன்ஸ் கமிஷன் சட்டம் 2003 இன் கீழ் நிறுவப்பட்ட ஒரு சட்டப்பூர்வ அமைப்பாகும். Independent. CVC is an independent body that functions autonomously, free from executive interference. சுயாதீனமானது. CVC என்பது நிர்வாக தலையீடு இல்லாமல் தன்னாட்சி முறையில் செயல்படும் ஒரு சுயாதீன அமைப்பாகும். Multi-member body. CVC consists of a Central Vigilance Commissioner and up to 2 Vigilance Commissioners, appointed by the President of India. பல உறுப்பினர்களைக் கொண்ட அமைப்பு. CVC என்பது இந்திய ஜனாதிபதியால் நியமிக்கப்படும் ஒரு மத்திய விஜிலன்ஸ் கமிஷனர் மற்றும் 2 விஜிலன்ஸ் கமிஷனர்களை கொண்டுள்ளது. Functions செயல்பாடுகள். Investigating corruption. CVC investigates complaints of corruption and maladministration in government departments and public sector undertakings. ஊழலை விசாரித்தல். அரசு துறைகள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் ஊழல் மற்றும் முறைகேடு தொடர்பான புகார்களை CVC விசாரிக்கிறது. Advisory role. CVC advises government departments and organizations on vigilance matters, including preventive vigilance and anti-corruption measures. ஆலோசனை பங்கு. தடுப்பு கண்காணிப்பு மற்றும் ஊழல் எதிர்ப்பு நடவடிக்கைகள் உள்ளிட்ட கண்காணிப்பு விஷயங்களில் அரசு துறைகள் மற்றும் அமைப்புகளுக்கு CVC ஆலோசனை வழங்குகிறது. Monitoring and oversight. CVC monitors the implementation of vigilance cases and ensures that government departments take necessary action against corruption and maladministration. கண்காணிப்பு மற்றும் மேற்பார்வை. கண்காணிப்பு வழக்குகளை செயல்படுத்துவதை CVC கண்காணித்து ஊழல் மற்றும் முறைகேடுகளுக்கு எதிராக அரசு துறைகள் தேவையான நடவடிக்கை எடுப்பதை உறுதி செய்கிறது. Annual report. CVC submits an annual report to the President of India, which is laid before both houses of Parliament. ஆண்டு அறிக்கை. CVC இந்திய குடியரசுத் தலைவரிடம் ஒரு வருடாந்திர அறிக்கையை சமர்ப்பிக்கிறது, இது நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் வைக்கப்படுகிறது. Effectiveness செயல்திறன். Promoting transparency. Efforts have promoted transparency in government decision making and operations. வெளிப்படைத்தன்மையை ஊக்குவித்தல். CVC இன் முயற்சிகள் அரசாங்க முடிவெடுப்பு மற்றும் செயல்பாடுகளில் வெளிப்படைத்தன்மையை ஊக்குவித்துள்ளன. Reducing corruption. Investigations and advisory role have contributed to reducing corruption in government departments. ஊழலை குறைத்தல். CVC இன் விசாரணைகள் மற்றும் ஆலோசனை பங்கு அரசு துறைகளில் ஊழலை குறைப்பதற்கு பங்களித்துள்ளன. Accountability. Oversight and monitoring functions have ensured accountability in public life. பொறுப்புக்கூறல். CVC இன் மேற்பார்வை மற்றும் கண்காணிப்பு செயல்பாடுகள் பொது வாழ்வில் பொறுப்புக்கூறலை உறுதி செய்துள்ளன. Challenges. Despite its efforts, CVC faces challenges in ensuring effective implementation of its recommendations and addressing the root causes of corruption. சவால்கள். அதன் முயற்சிகள் இருந்த போதிலும் CVC அதன் பரிந்துரைகளை திறம்பட செயல்படுத்துவதை உறுதி செய்வதிலும் ஊழலின் மூல காரணங்களை நிவர்த்தி செய்வதிலும் சவால்களை எதிர்கொள்கிறது. Conclusion. The Central Vigilance Commission has been effective in promoting probity and accountability in public life, but its impact can be further enhanced by addressing the challenges it faces and strengthening its role in preventing corruption. பொதுவாழ்வில் நேர்மை மற்றும் பொறுப்புணர்வை ஊக்குவிப்பதில் மத்திய விஜிலன்ஸ் ஆணையம் திறம்பட செயல்பட்டு வருகிறது. ஆனால் அது எதிர்கொள்ளும் சவால்களை நிவர்த்தி செய்வதன் மூலமும் ஊழலை தடுப்பதில் அதன் பங்கை வலுப்படுத்துவதன் மூலமும் அதன் தாக்கத்தை மேலும் மேம்படுத்த முடியும். இந்திய நிர்வாக அமைப்பில் வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புணர்வை ஊக்குவிப்பதில் மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையத்தின் CVC பங்கை விவாதிக்கவும். இந்திய நிர்வாக அமைப்பில் ஊழலை தடுப்பதற்கும் நேர்மையான நிர்வாகத்தை உறுதி செய்வதற்கும் மிக உயர்ந்த நிலையில் செயல்படும் அமைப்பு மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம் CVC ஆகும்.
பொது வாழ்வில் நேர்மை, இன்டெகிரிட்டி இன் பப்ளிக் லைஃப் என்ற குறிக்கோளுடன் செயல்படும் இவ்வமைப்பு வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புணர்வை ஊக்குவிப்பதில் முக்கிய பங்காற்றுகிறது. இதன் பங்கை 2 முக்கிய தலைப்புகளின் கீழ் விவாதிக்கலாம். பொறுப்புணர்வை உறுதி செய்தல், என்ஷூரிங் அக்கவுண்டபிலிட்டி. நிர்வாகத்தில் உள்ள அதிகாரிகள் தங்கள் செயல்களுக்கு பொறுப்பேற்கச் செய்வதில் சிவிசி கீழ்க்கண்டவாறு செயல்படுகிறது. கண்காணிப்பு மற்றும் மேற்பார்வை. மத்திய புலனாய்வு துறை சிபிஐ மேற்கொள்ளும் ஊழல் தடுப்புச் சட்ட வழக்குகளை கண்காணிக்கும் அதிகாரம் சிவிசிக்கு உள்ளது. இது விசாரணைகள் நியாயமாகவும் விரைவாகவும் நடப்பதை உறுதி செய்கிறது. துறை ரீதியான நடவடிக்கை டிசிப்ளினரி ப்ரொசீடிங்ஸ். ஒரு அதிகாரி தவறு செய்ததாக நிரூபிக்கப்பட்டால் அவர் மீது என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும், பதவி இறக்கம், பணி நீக்கம் அல்லது அபராதம் என்று அரசுக்கு ஆலோசனை வழங்குகிறது. சிவிசியின் பரிந்துரைகள் பெரும்பாலும் தீவிரமாக கருதப்படுவதால் இது அதிகாரிகளிடையே ஒரு பொறுப்புணர்வை விதைக்கிறது. தலைமை கண்காணிப்பு அதிகாரிகள் சிவிஓஎஸ் ஒவ்வொரு மத்திய அரசு துறையிலும் பொதுத்துறை நிறுவனத்திலும் ஏகா, ரயில்வே, எல்ஐசி, வங்கிகள் ஒரு தலைமை கண்காணிப்பு அதிகாரி சீஃப் விஜிலன்ஸ் ஆஃபீஸர் நியமிக்கப்படுகிறார். இவர்கள் சிவிசியின் கண்களாகவும் காதுகளாகவும் செயல்பட்டு அந்தந்த துறைகளில் பொறுப்புணர்வை உறுதி செய்கிறார்கள். தண்டனைக்கான அனுமதி சாங்ஷன் ஃபார் ப்ராசிக்யூஷன். ஊழல் தடுப்புச் சட்டத்தின் கீழ் ஒரு அரசு ஊழியர் மீது நீதிமன்றத்தில் வழக்கு தொடர சம்பந்தப்பட்ட துறையின் அனுமதி தேவை. இந்த அனுமதியை வழங்குவதில் ஏற்படும் தேவையற்ற தாமதத்தை கண்காணிக்கவும் விரைவுபடுத்தவும் சிவிசி உதவுகிறது. வெளிப்படைத்தன்மையை ஊக்குவித்தல் ப்ரமோட்டிங் டிரான்ஸ்பாரன்சி. ஊழல் நடந்த பின் தண்டிப்பதை விட ஊழல் நடக்காதவாறு நிர்வாக முறையை மாற்றுவதே சிறந்தது. இதில் சிவிசியின் பங்கு மகத்தானது. தடுப்பு கண்காணிப்பு பிரிவென்டிவ் விஜிலன்ஸ். இது சிவிசியின் மிக முக்கியமான பணியாகும். அரசு விதிகள், நடைமுறைகள் மற்றும் டெண்டர் செயல்முறைகளில் உள்ள ஓட்டைகளை அடைக்க இது பரிந்துரைக்கிறது. உதாரணம், காகித வடிவிலான டெண்டர்களுக்கு பதில் டெண்டர், டெண்டரிங் மற்றும் கொள்முதல் ப்ரொக்யூர்மெண்ட் முறையை கட்டாயப்படுத்தியது சிவிசி தான். இது மனித தலையீட்டை குறைத்து வெளிப்படைத்தன்மையை அதிகரித்தது. நேர்மை ஒப்பந்தம் இன்டெகிரிட்டி பாக்ட். பெரிய மதிப்பில் அரசு கொள்முதல் நடக்கும்போது ஒப்பந்ததாரர்களும் அதிகாரிகளும் ஊழல் செய்ய மாட்டோம் என உறுதியளிக்கும் நேர்மை ஒப்பந்தம் முறையை சிவிசி அறிமுகப்படுத்தியது. இது வணிக நடவடிக்கைகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்கிறது. தகவலாளர் பாதுகாப்பு விசில் ப்ளோவர் புரொடெக்ஷன். பொதுநலன் வெளிப்படுத்தல் மற்றும் தகவலாளர் பாதுகாப்பு PIDPI தீர்மானத்தின் கீழ் ஊழலை வெளிக்கொண்டு வருபவர்களின் பெயர்களை இரகசியமாக பாதுகாப்பதன் மூலம் மக்கள் பயமின்றி புகாரளிக்க ஊக்குவிக்கிறது. விழிப்புணர்வு வாரம். ஒவ்வொரு ஆண்டும் சர்தார் வல்லபாய் படேலின் பிறந்த நாளை ஒட்டி ஊழல் விழிப்புணர்வு வாரம் அனுசரிக்கப்படுகிறது. இதன் மூலம் பொதுமக்களுக்கும் அதிகாரிகளுக்கும் நேர்மையின் முக்கியத்துவம் உணர்த்தப்படுகிறது. சவால்கள் மற்றும் குறைபாடுகள். சிவிசி இவ்வளவு பணிகளைச் செய்தாலும் முழுமையான மாற்றத்தை ஏற்படுத்த முடியாததற்கு காரணங்கள். ஆலோசனை அமைப்பு. இதன் பரிந்துரைகளை ஏற்பது அரசின் விருப்பத்திற்கு உட்பட்டது. வரையறை. தனியார் துறையையோ அல்லது அரசியல்வாதிகளையோ விசாரிக்கும் அதிகாரம் இதற்கு இல்லை. முடிவுரை. சுருக்கமாகச் சொன்னால் சிவிசி என்பது இந்திய நிர்வாகத்தின் மனசாட்சி பாதுகாவலர், கான்ஷியன்ஸ் கீப்பர் ஆகும். அது நிர்வாக நடைமுறைகளை டிஜிட்டல் மயமாக்கியதன் மூலமும் சிபிஐயை கண்காணிப்பதன் மூலமும் வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புணர்வை வளர்ப்பதில் ஒரு தவிர்க்க முடியாத பங்கை வகிக்கிறது. Discuss the role of the Central Vigilance Commission (CVC) in promoting transparency and accountability in the Indian administrative system. இந்திய நிர்வாக அமைப்பில் வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புணர்வை ஊக்குவிப்பதில் மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையத்தின் சிவிசி பங்கை விவாதிக்கவும். The Central Vigilance Commission (CVC) plays a crucial role in promoting transparency and accountability in the Indian administrative system. Established in 1964, the CVC is an apex body that oversees and advises on vigilance matters in the government.
இந்திய நிர்வாக அமைப்பில் வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புணர்வை ஊக்குவிப்பதில் மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம் சிவிசி முக்கிய பங்கு வகிக்கிறது. 1964 நிறுவப்பட்ட சிவிசி அரசாங்கத்தில் உள்ள ஊழல் கண்காணிப்பு விஷயங்களை மேற்பார்வையிட்டு ஆலோசனை வழங்கும் ஒரு உச்ச அமைப்பாகும். Key functions முக்கிய செயல்பாடுகள். Investigating corruption. CVC investigates complaints of corruption and maladministration in government departments and public sector undertakings. ஊழலை விசாரித்தல். அரசு துறைகள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் ஊழல் மற்றும் முறைகேடு குறித்த புகார்களை CVC விசாரிக்கிறது. Advisory role. CVC advises government departments and organizations on vigilance matters, including preventive vigilance and anti-corruption measures. ஆலோசனை பங்கு. தடுப்பு கண்காணிப்பு மற்றும் ஊழல் எதிர்ப்பு நடவடிக்கைகள் உள்ளிட்ட விழிப்புணர்வு விஷயங்களில் அரசு துறைகள் மற்றும் அமைப்புகளுக்கு CVC ஆலோசனை வழங்குகிறது. Monitoring and oversight. CVC monitors the implementation of vigilance cases and ensures that government departments take necessary action against corruption and maladministration. கண்காணிப்பு மற்றும் மேற்பார்வை. ஊழல் கண்காணிப்பு வழக்குகளை செயல்படுத்துவதை CVC கண்காணித்து ஊழல் மற்றும் முறைகேடுகளுக்கு எதிராக அரசு துறைகள் தேவையான நடவடிக்கை எடுப்பதை உறுதி செய்கிறது. Promoting transparency and accountability. வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புணர்வை ஊக்குவித்தல். Vigilance awareness. CVC promotes vigilance awareness among government employees and the public, encouraging a culture of transparency and accountability. விழிப்புணர்வு. அரசு ஊழியர்கள் மற்றும் பொதுமக்களிடையே விழிப்புணர்வை CVC ஊக்குவிக்கிறது. வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புக்கூறல் கலாச்சாரத்தை ஊக்குவிக்கிறது. Preventive vigilance. CVC advises on preventive vigilance measures, such as system improvements and procedural reforms, to reduce the scope for corruption. தடுப்பு கண்காணிப்பு. ஊழலுக்கான வாய்ப்பை குறைக்க அமைப்பு மேம்பாடுகள் மற்றும் நடைமுறை சீர்திருத்தங்கள் போன்ற தடுப்பு கண்காணிப்பு நடவடிக்கைகள் குறித்து CVC ஆலோசனை வழங்குகிறது. Whistleblower protection. CVC plays a role in protecting whistleblowers who report corruption and maladministration in government departments. தகவல் தெரிவிப்பவர் பாதுகாப்பு. அரசு துறைகளில் ஊழல் மற்றும் தவறான நிர்வாகத்தை புகாரளிக்கும் தகவல் தெரிவிப்பவர்களை பாதுகாப்பதில் CVC பங்கு வகிக்கிறது. Impact and challenges. தாக்கம் மற்றும் சவால்கள். Improved governance. Efforts have contributed to improved governance and reduced corruption in government departments. மேம்பட்ட நிர்வாகம். CVC-யின் முயற்சிகள் அரசாங்க துறைகளில் மேம்பட்ட நிர்வாகத்திற்கும் ஊழலை குறைப்பதற்கும் பங்களித்துள்ளன. Increased transparency. Advisory role and vigilance awareness initiatives have promoted transparency in government decision-making and operations. வெளிப்படைத்தன்மை அதிகரித்தது. CVC-யின் ஆலோசனை பங்கு மற்றும் விழிப்புணர்வு முயற்சிகள் அரசாங்க முடிவெடுப்பு மற்றும் செயல்பாடுகளில் வெளிப்படைத்தன்மையை ஊக்குவித்துள்ளன. Challenges. CVC faces challenges in ensuring effective implementation of its recommendations and addressing the root causes of corruption in government departments. சவால்கள். CVC அதன் பரிந்துரைகளை திறம்பட செயல்படுத்துவதை உறுதி செய்வதிலும் அரசாங்கத் துறைகளில் ஊழலுக்கான மூல காரணங்களை நிவர்த்தி செய்வதிலும் சவால்களை எதிர்கொள்கிறது. Conclusion. The Central Vigilance Commission plays a vital role in promoting transparency and accountability in the Indian administrative system. Its advisory role, investigative functions, and vigilance awareness initiatives contribute to a more transparent and accountable government. இந்திய நிர்வாக அமைப்பில் வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புணர்வை ஊக்குவிப்பதில் மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம் முக்கிய பங்கு வகிக்கிறது. அதன் ஆலோசனை பங்கு, புலனாய்வு செயல்பாடுகள் மற்றும் ஊழல் கண்காணிப்பு விழிப்புணர்வு முயற்சிகள் மிகவும் வெளிப்படையான மற்றும் பொறுப்புணர்வுள்ள அரசாங்கத்திற்கு பங்களிக்கின்றன. For join our free courses. எங்கள் இலவச படிப்புகளில் சேர கான்டாக்ட் 7871461001. வாட்ஸ்அப் only. Send your name and details. வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும்.